வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுனா வேர்ல்டு டாலஸ்ட் வாட்டர் ஃபவுண்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சவுதி அரேபியாவில் இருக்குது. சவுதி அரேபியாவில் ஐகானிக் லொக்கேஷனான கார்னிஷில் இருக்குது. ஸோ சவுதி அரேபியாவுக்கு உமராக்கு வரவங்க விசிட் பண்ணுறவங்கலாம் மறக்காமல் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸான இடம். நம்ம உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம். இங்கே உட்காரத்துக்கு நல்ல இடங்கள்லாம் இருக்குது, பார்த்து ரசிக்கலாம். ஃபவுண்டனை பற்றி குயிக்காக ஒரு ரிவ்யூ போனோன்னா, இந்த ஃபவுண்டனை பார்க்க வர்றோம். நீங்கள் டாக்ஸியில் வரதா இருந்தால் ரிட்ஸ் காட்டன்ன்ற இடத்துல இறங்கிக்கங்க. ரிட்ஸ் காட்டன் ஹோட்டலில் இறங்கினா அங்கேருந்து நடந்து வந்துடலாம். இந்த ஃபவுண்டன் லொக்கேஷனை பக்கத்தில் நிறைய கஃபேஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நம்ம வரும்போது நீங்கள் வேறு எதனா லொக்கேஷன்லேருந்து சாப்பாடு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் வீட்டிலேருந்து நன்னாரி சர்பத்து போட்டு வந்தாங்களோ தப்பு இல்லைங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டன் பார்த்திங்கன்னா 1985 ஆல்மோஸ்ட் 39 வருஷம் முன்னாடி கட்டின ஃபவுண்டனுங்கிறது. இந்த வாட்டர் வந்து இதில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணியை உபயோகிச்சே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சவுதி அரேபியாவில் தண்ணி கொஞ்சம் பஞ்சன்றத பட்சத்தில் தண்ணி யூஸ் பண்ணி இந்த ஃபவுண்டன் ரன் பண்ணுறாங்க. உயரம் பார்த்திங்கன்னா 312 மீட்டருங்க. ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 1024 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ உங்கள் மனசில் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியுது. நானும் புதுசுன்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, 39 வருஷம் பழமையானது தான் இந்த ஃபவுண்டனு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அங்கே வந்து ஒரு சின்ன தண்ணியில் செட் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன ஃபவுண்டன்ஸ் வரா மாதிரி அங்கே போய்ட்டு குழந்தைங்க விளாட்லாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பார்க்கிங் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. பார்க்கிங் ரொம்ப கம்மி. ஒரு 30-40 கார் தான் நிறுத்த முடியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கிங் போகணும். ஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸில் போகிறதா இருந்தாலும் சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு 3 மணிக்கு அது மாதிரி ஈவினிங்கில். வாட்டர் வர்ற வேகத்தை கூட மெஷர் பண்ணியிருக்காங்க. 375 km/h இஜெக்டட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. சுமார் ஒரு 500 LED லைட்ஸால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேச்சுரலாக ஒயிட் கலர் அந்த தண்ணி தெரியும் அந்த இருட்டில் கூட. அதுக்காக ஃபவுண்டன் எப்பயுமே ஒரு 24 hours ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அமேசிங்காக இருக்கும். இன்னும் நிறைய சவுதி அரேபியா பற்றி உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். பட் அதுக்கு என்ன தேவைப்படுன்னா உங்களோட லைக்ஸு, சப்ஸ்கிரைபு, ஷேரு அதெல்லாம் ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணும். நான் மோட்டிவேட் பண்ணேன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். எங்களை மாதிரி புது யூடியூபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் வந்தது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எவ்வளோ வியூ பண்ணுறீங்களோ அதை நிறைய வியூக்கு இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் உங்களோட ஆதரவு. வாங்க பேக் டு கண்டென்ட். இந்த ஃபவுண்டன் பார்க்குறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஃப்ரீ தான். அங்கே உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ப்ளஸ் அங்கே குழந்தைங்களுக்கு விளையாட வைக்கலாம். கார் பார்க் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து எல்லாமே மக்ரிப், ஈஷா எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃப்ரைடேஸில் நல்ல ஒரு க்ரௌடுங்க. எப்படி நேச்சுரலாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா? இது தாங்க இங்கே இருக்கிற ஒரு அற்புதமான விஷயங்க. இந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப குளிமையான இடத்துல கடவுளை நம்ம கூப்பிடுறது ஸோ ஒரு நல்ல விஷயங்க. நிறைய விஷயம் சவுதி அரேபியாவில் நான் இந்த கல்ச்சர்லேருந்து நான் ரொம்ப நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன். ஆனால் இந்த ஃபவுண்டன் கிட்டே யாரும் போக முடியாது, குளிக்க முடியாதுங்க. அது ரொம்ப தூரத்தில் கடலுக்கு நடுவில் இருக்குது. ப்ளஸ் எனி டைம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து போட்டில் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம எங்கே போனாலும் சேஃப்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக எந்த ஒரு ரூல்ஸையும் மீறாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. ஜித்தாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் டைம் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் டைம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். உம்ரா வர்றவங்க சுற்றி பார்க்கட்டு மக்கா மட்டும் இருந்துட்டு மக்காலேயே இருந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஜித்தாலேயும் நிறைய விஷயம் இருக்குது. மக்கா நம்மளோட வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற இடம் போகிறதுக்கு முன்னாடி ஜித்தாவை மறக்காமல் வாங்க. அங்கே வந்துட்டு சுற்றி பாருங்கள். ஸ்பெஷலி பலது நல்ல ஷாப்பிங் பிளேஸு. அங்கேயும் போய் ஷாப் பண்ணலாம். கோல்டு வாங்கலாம். பட் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏர்போர்ட்டில் பிடிப்பாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கோல்டு வாங்கிக்கோங்க. இந்த ஃபவுண்டன் டே டைமில் வந்து பார்க்குறதும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதோட வீடியோ நான் எடுக்கலை. நைட் டைமில் நல்லா சரியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். அங்கே ஏதோ பெல் பட்டன் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் யூடியூப்பில். அதையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. யாருமே இந்த ஃபவுண்டனோட பேர் என்னன்னு கேட்கலையே. ஃபவுண்டனோட பேர் பார்த்தீங்கன்னா கிங் ஃபஹத் ஃபவுண்டன். நீங்களும் இந்த 39 வருஷம் பழமையான ஃபவுண்டனை பார்க்கணுமா, அற்புதமான ஃபவுண்டனை பார்க்கணுமா, வாங்க ஜித்தாக்கு வாங்க, வந்துட்டு சுற்றி பாருங்கள். உங்களால் சவுதி அரேபியா வர முடியலையா, ஜித்தா வர முடியலையா, கவலைப்படாதீங்க. எங்களோட வீடியோவில் பார்த்து ரசிங்க, சந்தோஷப்படுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க வர்றதுக்கு. இங்கே வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம மனசு வச்சா நடக்காது எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. பாய் நண்பர்களே. தேங்க்யூ.